வித்தியாசமான முறையில் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா இவரை கேட்டதான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு யூனிக்கா ஒரு காமெடியோட ஒரு படத்தில் ப்ரொமோஷன் பண்ணி சூப்பரா மக்கள் மனசு வந்து நிக்க வச்சுருவாரு. எஸ், நம்ம நெல்சன் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து முதல் படத்தை வந்து தயாரிக்கிறாரு. ஸோ அந்த முதல் படத்தை தயாரிக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு இல்லையா? ஏன்னா காசு விஷயம் போட்டா திரும்ப வராது, என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் வந்தா பண்ணலாம்னு நினைச்சிட்டு. ஸோ தொக்கா ஒரு ஸ்கிரிப்ட் மாட்டிருக்கு. அதுக்கு அழகான ஒரு ஹீரோ நம்ம கவின் இந்த படத்துக்கு வந்து இருக்காரு. ஸோ யாருப்பா அந்த டைரக்டர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? யாருப்பா அந்த டைரக்டர், எனக்கு இதில் திடீர்னு மறந்து போயிட்டேன். எஸ், நம்ம சிவபாலன் முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து ஒரு அருமையான ஸ்கிரிப்டை கொண்டு போயிட்டு தலைவிட்ட காட்ட, ஓகே இந்த ஸ்கிரிப்டுக்கு யாரடா சூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது, சாரி இப்போ கவின் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கவினை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு பார்க்குறாரு. ஸோ கவினை சூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கிங்ஸ்லி அவருக்கு வந்து சப்போர்ட்டிங்காக வந்து பண்றாரு. கிங்ஸ்லி வந்து ஒன்று நெல்சன் டைரக்ஷன்ல இருப்பாரு, இல்லைன்னா இப்போ ப்ரொடக்ஷன்ல இருக்காரு. ஸோ நெல்சன் கூட தான் இருப்பாரு, அதுல எந்த வித மாற்றம் இல்லை. ஸோ அவரும் சூப்பரான ஒரு நல்ல ஒரு காமெடி ஆக்டர் தான் இல்லையா? ஓகே, ஸோ ஓகே இது டைரக்ட் பண்ணியாச்சு, ஹீரோ பண்ணியாச்சு, மியூசிக் ஒன்று வேணும்ல, அது யாருப்பா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜென் மார்டின் அவர் தான் வந்து அந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. ஓகே, இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஏன்னா யூனிக்கா பண்ணுவாரு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் அப்படி என்ன யூனிக்கா பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு பிறகு இதை பற்றி நம்ம நிறையா பேசலாமா? வீடியோக்குள்ள போயிட்டு வந்துருவோம். நான் தலை, நீ சீக்கிரம் வந்துட்டுக்கிற சரி எப்போ வரேன்னு சொல்லி கவினை. யோ என்னையா கல்யாணம் ஆனதுலேருந்து லேட்டாக வர நீ? ஜஸ்ட் மேரேஜ் தலை, கப்பல் கொளுத்தலாம் இருக்கும்ல, அதோட உங்கள் வீட்டில் தேரவானா சொல்லிக்குது, அதெல்லாம் ஏமாத்திட்டு வரவானா? டே சிவபாலன், நீ என்னடா எங்கே உட்காந்துக்கிற? நீ சொன்ன கதையை பார்த்தா நான் ஹாலிவுட்டில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பேன் நினச்சிட்டு இருந்தேன். நீ இன்னும் ஷூட்டிங் போலியா? இதோ கவினுக்கான்ல, அவனு தூக்கின்னு போயிடு. ப்ரொடியூசர் வேணுமேண்ணா. ப்ரொடியூசரா? டேய், இங்கே சோறு துண்டு வெளில போய் ப்ரொடியூசர் தேடுவியா? எங்களுக்கே துரோகம் பண்ணுறியா? நீ வெளில போய் ப்ரொடியூசர் தேடினா தலை கோச்சிக்காது? நான் ஏன் கோச்சிக்கிறேன்? அவனுக்கு வேணா எங்கே வேணா போய் பண்ணிட்டு போகிறான், என்ன கோத்து வர்றியா நீ? தலை கொன்றும் ஒன்று. நம்ம பையனுக்கு நம்ம பண்ணாமல் யார் பண்ணுவா? நீ பண்ணியா? நானே உன் பையன்தான். என்கிட்ட எது அப்பாவுக்கு 40 வயசு, பையனுக்கு 50 வயசா? ஏதாவது பேசணும்னு பேசாதியா? டேய், அந்த லுக் மேட்டர் சொல்லியா? தலை ஒரு லுக் மேட்டர் சொன்னான், பயங்கரமாக இருக்கும். இல்லை அது என்ன லுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நல்லா இருக்குண்டா, உன் லுக்கே சூப்பராக இருக்குது. இந்தா கவினை, போ கவினை. தெரியாம நீங்க பாட்டுக்கா கூட்டும் போய் டீ வாங்கிட்டு கூட்டும் போ. எல்லாம் என்ன உட்கார வச்சு பிக் பாக்கெட் அடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? போய் பாக்கெட் இல்லாத டவுசரா போட்டு வரேன். ஏதோ பேசி பேசி அவரை அமுச்சு விட்டீங்களா? ஏன்னா இப்படி பண்றீங்க? செக் புக் எடுத்துட்டு வர போய்க்கிறாரா? ஒரு பொடி தேர் கச்சா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கறக்கணும். கத்தாதீங்க, கேட்டுற போது. அதெல்லாம் ஒன்றும் கேட்காது. லுக்கு மாற்றி கூட்டினா போ. ஏ கவினை, பக்காவா ரன்வீர் கபூர் மாரி இருக்கணும். கரெக்டாக வந்துடணும்டா. என்ன ரெடினே? ஓகேவா? போங்கண்ணா போங்கண்ணா. என்னன்னே புரியலையே, ரயில் கொள்ளையர் மாதிரி போகிறானுங்க. என்ன பண்ண போகிறானுங்க இத்தனை பேர் உள்ளே போய்? லுக் டெஸ்ட் என்ன சும்மாவா? எப்படி சும்மா? மெசேஜ் வந்துனே இருக்குது. எது எதுக்கோ காடு தேய்க்கிறானுங்க, என்ன செலவு பண்ணுறானுங்கன்னே புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு வேலை படத்தை எடுத்து முடிச்சிருவானுங்களோ? அங்கே பாரு, காஸ்டியூமர் கேரளாலேருந்து வந்துக்கிறாரு, மேக்கப் மேனு பாம்பேலேருந்து வந்துக்கிறாரு, ப்ரொடியூசர் மட்டும் ஆழ்வார்பேட்டிலேருந்து வந்துக்கிறாரா? ஆமாம். கட்டி அண்ணா பிளஸ் மீனே பத்தியா இங்கேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டான். பாவி, இவ்வளோ நேரம் உயிரை குத்தவனுக்காக பேசியிருந்தா அவர் காலில் மட்டும் வந்துட்டு போகிற. எனக்கு என்னன்னா இந்த லுக் டெஸ்ட்டோடு என்னை விட்டிங்கன்னா அப்படியே ஓடிடுவேன். ஏ சிவபாலம் மாமா, என்னடா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? சீக்கிரம் தரடா. இவ்வளோ நேரம் போடுறதுக்கு என்ன அது? ஏஜிவாணி ரன்பீர் கபூர் மாரி வரணும்ல, அவன் அந்த மாரி வருவானா இல்லை பத்தான் ஷாருக்கான் மாரி வருவானா எனக்கே குழப்பமாக்குது. நீ வேற எங்க நோண்டி நேக்குற. என்னடா ரெடியாடா? டேய் கூப்பிட்றாங்க வா வா போலாம் தல. லுக்கு ஃபயராக இரு. எங்கே போகிற? அப்படி ஏன் அப்படி போகக்கூடாது, சர்ப்ரைஸ் இல்லை. இரு. என்ன ரெடினே ஓவராக பண்ணுற? கவின் தானே, அவனை பொம்பளை கட்டப் வரைக்கும் பார்த்தாச்சு, இன்னும் அம்மனை கட்டப் மட்டும்தான் பாக்கி. யோ நல்லா தானே இருக்கும். வேற லெவலில் இருக்கும் தலை. இப்போ வரப்போகிறான் பாரு. டேய் அப்படியே பிடிச்சிக்கிறேன், ஓடிட்டுங்கடா. ஏன் டேய் இதான் லுக்கா? மியூசிக் செம்மையா இருக்குல்ல? பிளாமன் பிக்சர் நெல்சன் பிரசன்ட் சத்தமே போடுறாங்க. ரெடி பாக்க
செம்மையா இருக்கு ரெடி என்னது ம் இந்த கவினை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? எங்க அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் பாய் மாதிரி தோணுது. அப்படி தானே தோணுது. ம் ஆனால் நம்ம மொட்டைக்கு பார்த்தீங்களா, அவனை பார்க்கும்போது ஏதோ நந்தன சிக்னலில் பிச்சை எடுக்கிற மாதிரி தோணிருக்கு. தாட் ப்ராசஸ் புதுசாக இல்லை, பண்ணலாமா? ஓன் தாட் ப்ராசஸ் புதுசாகுதே. ஆ டேய் அந்த விக்கு அந்த மேக்கப் செட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா. எதுக்கு? ஒரு வேளை படம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஓ மை காட் அல்டிமேட். ஓகே ஓகே கைஸ், பிளடி பக்கர். ஸோ டைட்டில் வந்து பிளடி பக்கர். ஸோ கவின் வந்து ஸோ பெக்கராக இருக்காரா, பிளடி பேக்கர் திட்டுவோம்ல, ஜா காரம் நாய் அப்படின்னு திட்டுவோம்ல, அந்த மாதிரி வந்து. ஸோ ஸ்கிரிப்டை பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக நெல்சன் சொல்லுவார் பாருங்க, ஏன்னா கவினை பார்த்து உனக்கு எப்படி தோணுது அப்படி இது இது. ஆனால் அவனுக்கு முட்டைக்கு அதான் டேரக்டருக்கு சோப்பாளுக்கு எப்படி தோணி கொடுத்தியா, பிச்சை எடுக்க சிக்னலில் பிச்சை எடுக்கிற மாதிரி தோணு. செம்மையா இருக்கு, நல்லா பண்ணுறாரு. எனக்கு இதுதான் எனக்கு இந்த நெல்சன்ட்ட முடிகிறது. இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி ஸ்கிரிப்ட் வேற லெவலாக பண்ணுவார். ஸோ சூப்பராக கொண்டு போயிரு. இப்போ வந்து மைண்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பிளடி பக்கர் அப்படிங்கிற ஒரு வேர்டு, அந்த டைட்டில் போட்ட விதம், அதுக்கான மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கரமாக இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. எனக்கு கவினை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்டை வந்து நல்லா பண்ணுவாருங்கிற நம்பிக்கை ஒரு டைரக்டர் ஒரு பக்கம் இருந்தாலும், கவினும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான அடுத்தடுத்த படங்களை வந்து நம்ம வந்து நல்ல கதையுள்ள ஒரு படத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் மனுஷன். ஸோ அதனால நல்ல ஸ்கிரிப்ட் கிடச்சிதுன்னா ஓகே. பெக்கரா நிறைய பேர் இப்போ கூட இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு படத்தில் மாமனிதராக ஏதோ ஒரு விஜய் சேதுபதி கூட பெக்கரா இல்லை, ஸோ மென்டலி இதாக இருக்குப்பாரு. அது அவரே மாதிரி தான் நிறைய ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து எந்த மாதிரி இருக்க போகணும்னு தெரியல. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் இந்த படத்தோட விஷயங்கள் தெரிஞ்சிடும் இல்லையா. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல ஒரு கான்செப்ட் இந்த தமிழ் திரையுலகத்துக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஸ்டார் படம் வெளில வருது. ஸோ அது கண்டிப்பாக பார்த்தே தருவேன். நான் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ படத்தை பார்த்துட்டு அடுத்ததுல சூப்பராக நம்ம மீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே.